அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆகஸ்ட் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 10வது ராசி மகரம். மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், அடுத்தது செவ்வாய் நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. கரெக்டா செவ்வாய் பகவான் 2ஆம் தேதி பயிற்சியாகி நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. அதனை தொடர்ந்து புதன் மாதத்தோட பிகினிங்ல நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருப்பாரு. கரெக்டா 5ஆம் தேதி நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சூரியனோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து 22ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோடு வந்து கன்ஜக்ஷன் ஆவாரு. அடுத்தது சூரியன் மாதத்தோட பிகினிங்ல நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் குருவோட கன்ஜக்ஷன் ஆகி இருப்பாரு. உச்ச குருவோட சூரியன் இணைந்து இருப்பாரு. அதன் பிறகு கரெக்டா 17ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேது பகவானோட வந்து கன்ஜக்ஷன் ஆகி பிளஸ் ஆட்சி ஆயிடுவார். அடுத்தது மாதத்தோட பிகினிங்லயே, அதாவது கரெக்டா 1ஆம் தேதி மாதத்தோட ஆரம்பத்திலேயே சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சம் ஆயிடுவாரு. எனவே இந்த மாதத்துல ரொம்ப நம்ம முக்கியமா பாக்குறது சுக்கிரன் நீச்சம், அதுவும் 9ஆம் இடத்துல சனியோட பார்வையில வந்து நீச்சம் ஆகுறாரு. அது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக நிலை. இப்போ இந்த மாத ராசி பலன் நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சற்று கவனம் தேவை. காரணம் என்னன்னா சுக்கிரன் தான் 10ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து 9ஆம் இடத்துல வந்து நீச்சம் ஆகுறாரு. அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. 6ஆம் இடத்துல செவ்வாய் போய் அமர்வதும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. 6ல செவ்வாய் இருந்துச்சுன்னா தைரியம், நம்ம எடுக்கிற முயற்சியில வெற்றி, ஒரு விஷயத்த வந்து போராடி வெற்றி அடைகிற ஒரு குணத்தை 6ல இருக்கிற செவ்வாய் கொடுத்துரும். ஆனா 6ஆம் இடத்துல செவ்வாய் அமரும் போது வேலையில ஒரு சுமை, வேலையில ஒரு கோபம், ஒரு சின்ன கசப்பு இதெல்லாம் கொடுக்காம விடாது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கவனம் தேவை. அவசரப்பட்டு உத்தியோகத்தை மாற்றம் செய்யறது, உத்தியோகம் சார்ந்த வகையில சக ஊழியர்களோட ஏதாச்சும் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் பண்றது, மேலும் உங்களுடைய மேல் அதிகாரிகளோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கிறது, இது போன்ற அமைப்புகள் இந்த மாதத்துல வந்து நீங்க சான்ஸ் உண்டு. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த மாதத்துல கவனமா இருக்கணும். அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடை இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதம் அதுக்கு ஃபேவரா இல்ல. தொழிலையும் கவனம் தேவை. வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட எல்லாம் கொஞ்சம் சரியா சாதுரியமா பேசி உங்களோட தொழிலை நகர்த்தணும். எனவே இந்த மாதம் தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களுக்கு பெருசா ஃபேவரா தெரியல. ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வா இருக்கு. கொஞ்சம் சுமை அமைப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனவே இதை கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு தயாராகிறது பெஸ்ட். இந்த மாதத்துல வேலை வாய்ப்பு கிடைக்குமானா இந்த மாதத்துல ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. வேலை வாய்ப்பே இல்ல, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமானா இந்த மாதத்துல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க சான்ஸ் கம்மி. எனவே இந்த மாதத்துல உங்களுடைய உத்தியோகம், தொழில் இது சார்ந்த விஷயங்களை சற்று அக்கறை, பொறுமை, நிதானம், கவனம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கணும். அடுத்த பொருளாதாரத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு ஆல்ரெடி குடும்பத்துல ஒரு மாதிரி பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி போராட்ட அமைப்புகளை கொடுக்குது. 2ஆம் அதிபதி இப்ப வக்ரம் வேற ஆகுறாரு 3ஆம் இடத்துல. எனவே இந்த மாதம் நம்ம பர்டிகுலரா பார்க்கும்போது பணம் சம்பந்தமான விஷயங்களையும் சற்று கவனம் எடுத்துக்கணும். நிறைய செலவுகள் இந்த மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மருத்துவ செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு அதிகம். எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவை தாண்டிய செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உறுதியா இருக்க சான்ஸ் அதிகம். எனவே பொருளாதாரம், வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. சுக்கிரன் நீச்சம் ஆகிறதுனால தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா இந்த மாதத்துல இன்னும் பெட்டரான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை பொருளாதார ரீதியா நீங்க எதிர்பார்க்கலாம். எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் தேவை. கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. இந்த மாதத்துல நீங்க யாருக்காச்சும் பண உதவி பண்றீங்க, பொருளாதாரத்தை வெளில கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கொடுக்குற பணம் ரிட்டர்ன் உங்க கைக்கு வரதுக்கு ரொம்ப தாமதமாகும். எனவே அதுல எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும். அடுத்தது ஃபேமிலிக்கு நம்ம பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல ராகு. ஃபேமிலியில தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டா இந்த மாதம் இன்னும் பெஸ்டா இருக்கும். குறிப்பா நான் வந்து மகரத்துக்கு சொல்றது ஞாயிற்றுக்கிழமையில மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு. துர்க்கை வழிபாடு பண்றது குடும்பத்துடைய அமைதியை மேன்மைப்படுத்தும். அதே போல வந்து ஞாயிற்றுக்கிழமையில மௌன விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. ஃபுல் டே இருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் நீங்க மௌன விரதத்தை பிராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களோட பேச்சில ஒரு நிதானத்தன்மையை கொடுக்கும்.
ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வார்த்தைகளை ஒரு லிமிட் இல்லாம விட்டுருவோம், படப்படன்னு பேசிடுவோம். அது குடும்பத்துல ஒரு சில வாக்குவாதங்களை ஏற்படுத்த சான்ஸ் அதிகம். எனவே வார்த்தைகள்ல ஒரு நிதானம், குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா ஃபேமிலி ரீதியா நிறைய செலவு வரிசையா வந்துட்டே இருக்கும். எனவே ஃபேமிலி ரீதியாகவும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. கோபத்தை குறைத்து செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். வார்த்தைகள்ல முக்கியமா நிதானமா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. முதல்ல திருமண முயற்சி பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னா கொஞ்சம் தடை அமைப்பு காமிக்குது. ஏன்னாதான் 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருந்தாலும் இந்த மாதத்துல முதல் 17 நாள் திருமண முயற்சியில ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா சூரிய பயிற்சி வரைக்கும் இந்த திருமண முயற்சியில ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஒரு கடினத்தன்மை இருக்கும். எனவே 17ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளை நீங்க செஞ்சீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க சான்ஸ் அதிகம். இருந்தாலும் சுக்கிரன் இந்த மாதத்துல நீச்சம். இந்த மாதத்துல நீங்க திருமண முயற்சி பண்றதை விட அதை செப்டம்பருக்கு நீங்க நகர்த்தி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா 17ஆம் தேதிக்கு பிறகு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதத்துல அவாய்ட் பண்றது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி பிளஸ் விரையாதிபதி இந்த 2 கிரகத்துடைய கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்த மாதத்துல பர்டிகுலரா வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் நீங்க வாய்ப்பு உண்டு. எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை, அவர்களுடைய தேக ஆரோக்கியம், அவர்கள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் ஒரு சகிப்புத்தன்மையோட கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. முக்கியமா வார்த்தைகள்ல ஒரு கவனம், நிதானம் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகம் உங்களுக்கு கிளீனா இருக்கு. இந்த மாதத்துல 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல. ஆனா 5ஆம் அதிபதி நீச்சம் ஆகுறாரு. எனவே புத்திர பாகியத்துக்கு இந்த மாதம் பெருசா ஃபேவரா தெரியல. சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் அவர் பாகிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு சிலருக்கு சுப செய்தி கிடைக்க சான்ஸ் உண்டு. ஸோ ட்ரை பண்ணலாம். ஆனா பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த மாதத்துல கடைசியில தான் கிடைக்கும், அதுக்கான சான்ஸ் தான் அதிகம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளால பெருசா சங்கடங்கள் எதுவும் வந்துடாது. மேலும் ஆல்ரெடி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் மன வருத்தங்கள், மனஸ்தாபங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுடைய உதவி கிடைக்கலனாலும் அவர்கள தொந்தரவு இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதம் அதுக்கான சாதகமான மாதம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா சுக்கிரன் நீச்சம் ஆகுறதுனால அந்த சுப விசேஷம் ஒரு திருப்தியா மன நிறைவோட நடக்குதுன்னு சொல்ல முடியல. அதனால இந்த மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நீங்க செப்டம்பர்ல அந்த சுப விசேஷம், சுப மாற்றங்களை செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் வராம பாத்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் குருவுடைய காம்பினேஷன் வருது. சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அவர் முதல் 17 நாள் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருப்பாரு. எனவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, செரிமான கோளாறு இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க சான்ஸ் அதிகம். அதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். உணவு முறைகள்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே ஆட்சியாகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்னிங் காமிக்குது. தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் தேவை. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாச்சும் நீங்க வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாம் நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் பர்டிகுலரா கவனம் செலுத்திக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு இந்த மாதத்துல நமக்கு அஷ்டமத்துல வருது. கரெக்டா 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சூரியன் புதன் ரெண்டும் இணைந்து அஷ்டமத்துல அந்த இணைவோட சஞ்சாரம் செய்து புதன் ஆதித்ய யோகம் ரொம்ப நல்ல ஒரு டைம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா தடுமாற்றங்கள் தெரியல. கல்வி ரீதியா உயர்வு, நல்ல மாற்றம். குறிப்பா ஆராய்ச்சி துறை ரீதியா ஏதாச்சும் நீங்க டிராவல் பண்றீங்க, ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள் ஏதாச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இந்த மாதத்துல உண்டு. மருத்துவத்துறை, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறை இது சார்ந்த விஷயங்கள்ல பயணிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் பர்டிகுலரா நல்ல மேன்மையை கொடுத்துரும். கல்வி ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள், குழப்பங்கள் இந்த மாதத்துல குறைஞ்சிடும். இந்த மாதம் கல்வி ரீதியா எந்த தடையும் இல்லை. கல்வியில புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, புதுசா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களுடைய அறிவை மேன்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்துல சிறப்பா கிடைச்சிடும். ஸோ அது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்றேன். எனவே கல்விக்கு இந்த மாதம் ஒரு உகந்த
மாதமாவே இருக்கு. அடுத்தது இந்த ஆகஸ்ட் மாதத்துல வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்றது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகிறது. இது வரைக்கும் நீங்க செய்யணும்னு நினைச்ச விஷயத்த இந்த மாதத்துல செஞ்சு முடிக்க முடியும். அதாவது ரொம்ப நாளா பிளான் பண்றீங்க, அது நடக்கவே இல்லை, அந்த முயற்சி கைகூடி வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ அந்த முயற்சியை தொடங்கி அதுல வெற்றி அடைய முடியும். ஸோ உங்களுடைய புதிய முயற்சிகள் நீங்க செய்யணும்னு நினைச்சதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அது இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகி பிளஸ் 5ஆம் அதிபதியாகி 10ஆம் அதிபதியாகி அவர் 9ல சஞ்சாரம் செய்யறாரு. சுக்கிரன் நீச்சமாகிறது குற்றமாக இருந்தாலும் இது பயணத்துக்கு சாதகமா இருக்கு. அதாவது ஆன்மீக பயணம், ஆன்மீக யாத்திரை, நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்றது, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களை போய் விசிட் பண்ணிட்டு வருது. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கு. எனவே இந்த மாதத்துல மகரம் ஆன்மீக வழிபாட்டுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவாங்க. ஆன்மீக பயணங்கள், நல்ல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல மகரத்துக்கு சிறப்பான முறையில கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பு வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது இந்த மாதத்துல உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் அண்டாம ஓரளவுக்கு நீங்க ஒரு சேஃபான ஜோன்ல பயணிக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம், ஒரு சின்ன ஆன்மீக வழிபாடு. அதாவது சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நீங்க மனமுருகி வழிபடுறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு நீங்க உணவு வச்சுட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதே போல ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கலாம், அல்லது வஸ்திர தானம், ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். இதை மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை ஏழை எளியவர்களுக்கு ஒரு தானமாக உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த எளிய பரிகாரங்களை இந்த மாதத்துல நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள் பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம அப்படியே ஓரளவுக்கு உங்களை கடத்தி அழைச்சிட்டு போயிடும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.